குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. விஷால், பிரியா பவானி சங்கர், யோகி பாபு நடிப்பில் ஹரி இயக்கத்தில் ரத்னம் வெற்றி நடை போடுகிறது. துலா ராசி, துலா லக்னம் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் திரும்பி வரக்கூடிய காலமாக இருக்கும். வருமானம் சார்ந்த ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியதாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். கையெழுத்து சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பத்திரங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க. லாபம் உண்டு, திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜாதகம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். நெக்ஸ்ட் இயர் 25 தான் உங்களுக்கு வந்து குரு பலன் கூடி வரக்கூடியதாக இருக்கும். 25 தான் திருமண பாக்கியங்கள் அனுகூலமாக இருக்கிறதாக இருக்கும். கலைத்துறையே மறைமுகமான துறை தாங்க. கேமரா, ஃபோட்டோ இதெல்லாமே மறைமுகமான துறை தான். பட் உங்களுடைய அந்த இடத்துக்கு உங்கள் மனம் போல் அந்த விஷயங்கள் அனுகூலமாக அமையுமானா கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் அப்படின்னு எடுக்கிறப்ப ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு. துலாம் ராசிக்காரர்கள் குரு பெயர்ச்சிக்காக செல்ல வேண்டிய கோவில்கள், பரிகாரங்கள் அப்படின்னா என்ன? துலா ராசிக்காரங்க குரு பெயர்ச்சியில் கண்டிப்பாக பண்ண வேண்டியது அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி அமைய போகுது? துலா ராசிக்கு 7ல் குரு இருந்தார், மேஷ ராசியில் உட்காந்துட்டு இருந்தார், நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ துலா ராசிக்கு அந்த ஒரு நிலை மாறி 8ல் குரு, ரிஷபராசியில் 8ல் குரு அப்படிங்கிறப்போ முக்கியமாக 8ல் குருங்கிறப்ப திடீர் பண வரவை கொடுப்பார். திடீர்னு பணம் வர்றது. 8ல் இருந்துட்டு எங்கே பார்க்குறாரு? 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு முக்கியமாக சொல்லணுன்னா துலா ராசிக்காரங்களுக்கு, துலா ராசி துலா லக்னம் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையாவது கொடுத்து வச்ச பணம் திரும்பி விடக்கூடிய காலங்க. பணம் வரவே இல்லை, இத்தனை நாள் ஆச்சு, எவ்வளவு நாளாக அவங்ககிட்ட நான் கேட்டுட்ருக்கேன், அவன் பணத்தையே கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த பணம் திரும்பி வரக்கூடிய காலமாக இருக்கும். வருமானம் சார்ந்த ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியதாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வேலையிலையோ அல்லது ஊர் மாற்றம் அல்லது இடமாற்றம், வீடு மாற்றம்ங்கிற ஏதோ ஒரு மாற்றத்தை இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக கொடுத்துரும். இடம் மாறியே ஆகணுமா அப்படின்னா மாறியே ஆகணும். இப்போ வீடு நான் அங்கேயே தான் சார் இருக்க முடியும் அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு ரெனோவேஷன் பண்ணிட்டு கீழே இருந்துட்டு இருந்தீங்க நீங்கள் மேலே போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். வேலை வாய்ப்பு சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடமாற்றத்தை துலா ராசிக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. வருமான உயர்வு 100% இருக்கும். வீடு மனை வாசல் அமைவது அற்புதமாக இருக்குது, நல்லாவே இருக்குது. வீடு மனை, அதே மாதிரி நான் முதலீடுகள் பண்ணலாமா, முதலீடு சம்மந்தப்பட்ட ஒரு ஆலோசனை நம்ம மேற்கொள்ளலாமா, முதலீடு ஏதாவது நான் முயற்சி பண்ணலாமான்னு முதலீடு சார்ந்தும் உங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வீடு மாற்றம் வரக்கூடிய அல்லது வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்களை மேற்கொள்வது அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கம்ஃபர்ட்டாக வீட்டை கொண்டு போகிறது. அம்மாவுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு படுத்திட்டு இருந்த நோய் தொல்லைகள் இருந்ததுன்னா தாயார் சம்மந்தப்பட்டு தாயாருடைய ஆரோக்கியம் சீராகி சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் மாத்திரம் கவனமாக இருங்க. நான் கொடுத்துட்டு இப்போ சிக்கிக்காதீங்க. இது வரைக்கும் கொடுத்ததை திரும்பி வாங்கக்கூடிய காலமாக இதை வச்சுக்குங்க. புதிதாக கொடுத்துட்டு இப்போ மாட்டிக்க வேண்டாம். அதே போல் கையெழுத்து, நம்ம யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறோம், நான் ஆச்சுப்பா உனக்கு, நான் உனக்கு வந்து பார்த்துக்கிறேன், நான் உனக்கு வந்து ஜாமீன் கொடுக்குறேன் அல்லது உனக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன்னு போகாதீங்க. கையெழுத்து சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பத்திரங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க. டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நம்ம ஆதாராக இருக்கலாம், நம்ம ஓட்டர் ஐடி இருக்கலாம், ஆர் டிரைவிங் லைசன்ஸ், இதெல்லாம் ரினியூவல் வரக்கூடிய டைமாக இருக்கும், மறந்துடுவோம், அப்புறம் தண்டம் கட்டிகிட்டே இருப்போம். அதெல்லாம் சரியாக பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமாக லாபம் உண்டு, திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்குது. திருமண முயற்சி கை கொடுக்குமா அப்படின்னா உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. உங்கள் ராசிக்கு குரு பலன் இல்லை. 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம் அமையக்கூடியது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதுனால துலா ராசியில் பிறந்து திருமணத்திற்காக இப்போ ஒரு 23 வயசு 24 வயசு தாண்டினவங்க ஜாதகம் எடுக்கலாமா, நான் எடுத்து பார்க்கலாமான்னா 2 அப்படிங்கிற குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால
ஜாதகம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். நெக்ஸ்ட் இயர் 25 தான் உங்களுக்கு வந்து குரு பலன் கூடி வரக்கூடியதாக இருக்கும். 25 தான் திருமண பாக்கியங்கள் அனுகூலமாக இருக்கிறதாக இருக்கும். ஆனால் பார்க்க ஆரம்பிக்கலாமான்னா பார்க்க ஆரம்பிக்கக்கூடிய காலமாக இதை எடுத்துக்கோங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி சிறப்பானதொரு குரு பயிற்சியாகவே இருந்தாலும் உங்களுடைய அடி வயிறு சம்பந்தப்பட்ட இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகள் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இல்லத்தரசிகளுக்கு சுகம் நல்லா இருக்குங்க. சுகஸ்தானத்தையும் பார்க்குறனால இல்லத்தரசிகள் ஆரோக்கிய ரீதியாக நல்லா தான் இருக்க போகிறீங்க. அம்மா வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கும். ஒரு சுற்றுப்பயணம், ஒரு நீண்ட ஒரு சுற்றுப்பயணம், ஒரு மாதம் எங்கேயா டூர் போயிட்டு வரலாம்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்குது. மாணவர்கள் கல்வி ரொம்ப அற்புதமான ஒரு காலம். கல்வியில் ரொம்ப அற்புதமான ஒரு காலம். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். விரைய செலவு தான் இருந்தாலும் அற்புதமான ஒரு பீரியடில் இந்த குரு போகிறாரு. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. குருனா காற்று கிரகம். ஸோ நமக்கு ப்ரீத்திங் இஷ்யூ, தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் எல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது கவனமாக இருங்க. தந்தை வழி, அப்பா வழியில் சிறு சிறு விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றம், வேலையில் எனக்கு முன்னேற்றம் வருமா, எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடச்சிடுமா, அல்லது வேலை இடமாற்றம் வந்துடுமான்னா எல்லாமே நடக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்குது. கலைத்துறை சார்ந்த நண்பர்கள், துளாராசியில் பிறந்த கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கலைத்துறையே மறைமுகமான துறை தாங்க. கேமரா, ஃபோட்டோ இதெல்லாமே மறைமுகமான துறை தான். பட் உங்களுடைய அந்த இடத்துக்கு உங்கள் மனம் போல் அந்த விஷயங்கள் அனுகூலமாக அமையுமானா கொஞ்சம் ஒரு எதிரும் புதிருமான நிலை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு அவமானங்களை கொடுக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இருக்கும். ஸோ அதில் துளாராசிக்கார கலைத்துறை நண்பர்கள் கவனமாக இருக்கணும். அரசியலில் இருக்கிறவங்க பார்த்து செயல்படுங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால ஏதாவது சிக்கிப்பீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் அல்லது நீங்கள் எடுத்துகிட்டே போல் உங்கள் பணம்னு ப்ரூஃப் ஆகிடும். அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கே அரசியல் துறை சார்ந்து இருக்கிற துளாராசி அரசியல் துறையில் இருக்கிறவங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக தான் இருக்கணும். இப்போ வந்துட்டு பணம் சம்பந்தமாக சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதையும் கடந்து துலாம் ராசியில் இருக்கிறவங்க இந்த குரு பயிற்சி காலங்களில் வந்து சொந்த தொழில் தொடங்கலாமா? எந்த வகையான தொழில் தொடங்கினா அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்? மறைமுகமாக இப்போ ஒர்க்கிங் பார்ட்னர் வேறு. நான் வந்து வேலை மாத்திரம் செஞ்சு கொடுப்பேன். 60-40 பேசிப்போம் இல்லையா? முதலீடு இல்லாமல் நீங்கள் தொழில் பண்ணுறீங்களா? பண்ணுங்கள். முதலீடோடு தொழில் பண்ணுறதுக்கு நான் இப்போ இறங்க போகிறேங்கிறதுக்கு இது அனுகூலமான காலம் இல்லை. இப்போவும் இல்லை, அடுத்து இன்னொரு வருஷம், இந்த 2 வருஷ காலங்கள் துலா லக்னம் துலா ராசிக்காரங்க முதலீடோட தொழில்களை செய்வது அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாகவே செயல்படுங்கள். போடக்கூடிய முதலீடு அல்லது எடுக்கக்கூடிய முயற்சியில் ஏதோ ஒரு, நான் முதலே சொன்ன பத்திரம் கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு ஒரு சில நேரம் நம்ம ஃப்ரெண்டு தான்யா அப்படின்னு பார்க்காம கையெழுத்து போட்டு அதில் முதலே நான் எழுதியிருக்கேன் நீ கவனிக்கலன்னு அவங்க சொல்ல வச்சுடுவீங்க. அந்த இடத்துல துளாராசி கவனமாகவே இருக்கணும். இவர்கள் எந்த மாதிரியான தொழில்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம்? இப்போ நான் புதுசாக ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் இவங்களுக்கு மேக்சிமம் கிடைக்கக்கூடியது அப்படின்னா மறைமுக தொழில்களாக இருக்கும். இப்போ உங்கள் வேலையை நான் பண்ணுறது, சைடில் ஒர்க் பண்ணி கொடுக்குறது, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் அப்படின்னு எடுக்கிறப்ப ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நாட் இன்கம் டேக்ஸ் இல்லை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறை சார்ந்து ஏதாவது முயற்சிகள் எடுத்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் குரு பயிற்சிக்காக செல்ல வேண்டிய கோவில்கள், பரிகாரங்கள் அப்படின்னா என்ன? துலா ராசிக்காரங்க குரு பயிற்சியில் கண்டிப்பாக பண்ண வேண்டியது அப்படின்னா தேங்காய் உடைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்து. இது நம்ம ஈடு தேங்காய் கொடுப்போம். அப்போது 3-6 முயற்சிகள் தடை வரப்போகுது, அல்லது கடனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உருவாகலாம். அப்போது அதனால் தேவையில்லாமல் எனக்கு ஒரு நிகழ்வுகள், தீராத பிரச்சனைகள் அப்படிங்கிறப்ப குரு அப்படிங்கிறப்போ அந்த தேங்காய் உடைத்தல் அப்படிங்கிறது ஒன்று. குருங்கிறது மஞ்சள் கிழங்கு. இப்போ மஞ்சள் கிழங்கை வாங்கி பொடிச்சு சாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துடும். மஞ்சள் பொடி அந்த கிழங்கு வாங்கி இடித்து உடைத்தல் அப்படிங்கிற விஷயத்த பண்ணி சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது, அந்த மஞ்சள் கிழங்கை தூள் பண்ணி போட்டு தூபம் வீட்டில் காமிக்கிறது, இதெல்லாம் இவர்களுக்கு நல்லதாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எத்தனை % அவங்களுக்கு சாதகமாக இருக்குது?
அதாவது தொழில் முன்னேற்றம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், வெளிநாடு வாய்ப்புகள் இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். வீடு மனை வாசல் யோகங்கள் நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது அப்படின்னா ஆரோக்கியம், சுவர் இருந்தால் தானே சித்திரம். அப்போ சுவரில் பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப மார்க் நிறைய கொடுக்க முடியல. பொருளாதார ரீதியாக ஓரளவு சேஃப் ஜூன்லேயே வச்சுருக்காரு. ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு நல்லதாக இல்லை. கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் தொந்தரவுகள் உங்களுக்கு அதிகமாகலாம். அதனால் ஆரோக்கியத்தை மனதில் வைத்து எடுக்கிறப்ப இவங்களுக்கு ஒரு 60% இந்த குரு பயிற்சி நல்லாவே இருக்குது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. விஷால், பிரியா பவானி சங்கர், யோகி பாபு நடிப்பில் ஹரி இயக்கத்தில் ரத்னம் வெற்றி நடை போடுகிறது.